இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்ஸை நம்ம அடிக்கடி பேசுவோம் இங்கிலீஷில். பாருங்களேன், உனக்கு டைம் இருந்துச்சுன்னா வா சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செயலை செய்ய சொல்கிறோமோ அந்த செயலை பேசிட்டு இஃப் யூ ஹாவ் டைம் அப்படிங்கிறத பேசி முடிச்சிருங்க. சூப்பராக பேசலாம். பாருங்களேன், நேரம் இருந்தால் வா. இப்போ வர்ற ஒரு செயலை நம்ம செய்ய சொல்கிறோம். வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். சேர்ந்து சொல்லுங்கள், கம் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா வா. இப்போ அடுத்த சென்ஸ் உங்களால் ஈஸியாக பேச முடியும். பாருங்களேன், உனக்கு டைம் இருந்துச்சுன்னா போ. உனக்கு டைம் இருந்துச்சுன்னா போ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. போ அப்படின்னா கோ இஃப் யூ ஹாவ் டைம். தேர்ட் பாருங்கள், உனக்கு டைம் இருந்துச்சுன்னா சமை. எப்படி சொல்லலாம்? குக் இஃப் யூ ஹாவ் டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பாருங்களேன், உனக்கு நேரம் இருந்தால் படி. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.